ஓம் சாந்தி. வாழ்வை ஒளிரச் செய்யும் நவராத்திரி இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்தியாவில் இந்த நவராத்திரி பண்டிகையை ஒவ்வொரு வருடமும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. சவுத் இந்தியாலையும் கொண்டாடுறாங்க, நார்த் இந்தியாலையும் கொண்டாடுறாங்க. சகோதரி சொன்ன மாதிரி சவுத் இந்தியால இந்த 3 தேவிகள், அதாவது முதல் 3 நாள் துர்கையை வணங்குறாங்க, அதுக்கடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியை வணங்குறாங்க, அதுக்கடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியை வணங்குறாங்க, கடைசி நாள் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அந்த 10வது நாள் வணங்குறாங்க. ஆனா வடநாட்டுல அப்படி இல்லை. நார்த் இந்தியால ஒவ்வொரு நாளும் ஒரு தேவியை வணங்குறாங்க, விரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் கண் விழித்து அவங்க என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அடையிறாங்க. அதே நேரத்துல கொல்கட்டால பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் சைட் பாத்தீங்கன்னா அவங்க காளியை மட்டும் வணங்குறாங்க. ரொம்ப சிறப்பா அலங்காரம் செய்து ரொம்ப சிறப்பா அந்த 10 நாட்கள் ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. இப்போ பண்டிகைகள் வருது அப்படின்னாலே எதற்காக வருது? நமக்கு வாழ்க்கையின் அந்த விதிமுறைகளை புரிய வைக்கிறதுக்காக தான், எப்படி வாழணும் அப்படின்ற அந்த விதிமுறைகளை கொடுக்கறதுக்காக தான் பண்டிகைகளை வருது. அந்த பண்டிகைகள் வரும் போதுதான் விரதம், நோன்பு, அந்த ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம இருக்கும் போது அந்த நியமங்கள், அந்த ஒழுக்கம் நம்முடைய மனோபலத்தை அதிகரிக்கிறது. அதாவது உபனிஷத் என்ன சொல்லுது அப்படின்னா, அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோன்மா அமிர்தங்கமயா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கிய ஒரு பயணம், அல்லது இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பயணம், அல்லது மரணத்தில் இருந்து அமரத்துவத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லி. இப்போ சிந்தித்து பார்க்கணும், இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம் அப்படின்னா எதற்காக நம்ம வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்யணும்? மனிதர்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வரணும்? இருளிலிருந்து நான் வெளிச்சத்துக்கு போகணும்ன்ற எண்ணம் ஏன் வரணும்? எந்த வெளிச்சம், எந்த இரவு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதா இந்த நவராத்திரி பண்டிகையை நல்ல அதை சிறப்பா கொண்டாட முடியும். அதாவது முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்போ அந்த பண்டிகையை கொண்டாடுறோமோ அப்போ அதனுடைய முழு பலனையும் அடைய முடியும். அதனால வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு அப்படின்னு சொல்றது. இப்ப நாம எந்த யுகத்துல இருக்கிறோம் அப்படின்றது கேட்டா எல்லாருமே என்ன சொல்வீங்க? எல்லாரும் சொல்வீங்க, ஆமா நம்ம கலியுகத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு. எல்லாருக்குமே இது தெரியும், நம்ம கலியுகத்துல இருக்கிறோம். அப்போ இதுக்கு அந்த யுகங்கள், இந்த உலகத்துல 4 யுகங்கள் இருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். பிரம்மாவின் பகல் அப்படின்னா சத்தியுகமும் திரேதாயுகமும் பிரம்மாவின் பகல், துவாபரயுகம், கலியுகம் பிரம்மாவின் இரவு. இப்ப நாம கலியுகம் என்ற இந்த எல்லையற்ற இரவுல இருக்கிறோம். இந்த இருளில் இருந்து நம்ம வெளிச்சத்தை நோக்கி போகணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம். அதாவது எப்படி இருந்தது அந்த உலக 4 யுகங்கள், எப்படியெல்லாம் வருது அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். முதல்ல சத்தியுகம். அந்த சத்தியுகம் இருக்கும் பொழுது தேவதைகள் ஒரு தனி உலகத்திலையும் அசுரர்கள் ஒரு தனி உலகத்திலையும் இருந்தாங்க. அடுத்தது திரேதா யுகம் வரும் பொழுது தேவதைகளும் அசுரர்களும் ஒரே உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனால் வெவ்வேறு நாடுகள்ல இருந்தாங்க. ராமர் இந்தியாவுல அயோத்தியால இருந்தார். அதுக்கு அடுத்தது ராவணன் அந்த ஸ்ரீலங்கால இலங்கையில இருந்தார். அப்படி அதாவது ஒரே உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா வெவ்வேறு நாடுகள்ல இருந்தாங்க. அதுக்கடுத்தது 3வது யுகம் துவாபர யுகம் வரும் பொழுது ஒரே நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. தேவதைகளும் அசுரர்களும் ஒரே நாட்டுக்குள்ள, ஒரே குடும்பத்துக்குள்ள, ஒரே அஸ்தினாபுரத்துக்குள்ள, ஒரே குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதாவது அந்த பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக குணம் உடையவர்கள், கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய அசுர குணங்கள் உடையவர்கள் எல்லாருமே அந்த ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4வது யுகம் வரும் பொழுது
எப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள் அல்லது தேவதைகளும் அசுரர்களும் மனிதனுடைய மனதிற்குள்ளேயே வந்துட்டாங்க. அதாவது மனிதனுடைய மனதிற்குள்ள தெய்வீக குணங்களும் இருக்கு, அசுர குணங்களும் இருக்கு. இது ரெண்டுமே மனிதனுடைய மனதிற்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதாவது டீகிரடேஷன், எப்படி அந்த உலகம் இருக்க பாருங்க. இப்ப நாம கலியுக கடைசியில இருக்கிறோம், அதாவது அந்த இரவுல இருக்கிறோம். இப்போ மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதாவது இந்த தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள் அப்படின்றது மனிதனுடைய மனநிலைகளாக மாறிடுது. முதல்ல தேவதைகள், அசுரர்கள், கடைசியில அது நிலைகளாக மாறிடுது. இப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கோங்களேன், சாந்தமாக இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நல்ல மனிதர், தெய்வம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கோபப்படும் போது அவன் ராட்சசன், அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பாக இருக்கும் போது நல்ல மனிதர், தெய்வம் போலன்னு சொல்லுவாங்க. அதுவே வெறுப்பு காட்டும் போது, விரோதம் காட்டும் போது, பகைமை காட்டும் போது நல்லா ரொம்ப அசுரர்கள், ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கலியுகத்துல மனிதனுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம சிலரை இவங்க எல்லாம் நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிலரை பார்க்கும் போது இவங்க கெட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன? நல்லது கெட்டது எல்லாமே மனிதனுடைய மனதிற்குள்ள இருக்கு. இப்போ அதாவது சிலரை பார்த்து நம்ம இவங்க நல்லவர், நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள எதுவுமே கெட்டது இல்லைன்னு எடுத்துட்டு சொல்லிட முடியாது. கெட்ட விஷயங்களும் இருக்கும், ஆனா நல்லது ஓங்கி இருக்கும், டொமினேட் பண்ணும். ஆகையால அவங்க நல்ல காரியங்கள் செய்வாங்க, நல்லவர்கள் அப்படின்ற பேர் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுவே கெட்டவர்களுக்குள்ள எந்த விதமான நல்லது இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்குள்ளேயும் அந்த கெட்டவர்களுக்குள்ளேயும், கெட்ட மனிதர்களுக்குள்ளேயே நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் கெட்டது ஓங்கும், அதாவது டொமினேட் பண்ணும். அந்த கெட்டது ஓங்கி இருக்கும் பொழுது அவங்க மூலமா கெட்ட காரியங்கள் நடக்குது. அதனால நல்லவர்கள், கெட்டவர்கள் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. ஆகையால இப்ப இந்த நவராத்திரி பண்டிகை எதற்காக நம்ம கொண்டாடணும் அப்படின்றத முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப இந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இப்ப துரியோதனன் எடுத்துக்கோங்களேன். அவனுக்கு என்ன குறை இருந்தது? ஆனால் அந்த பேராசையின் காரணமாக அவனுடைய அழிவை தானே தேடிக்கிட்டான். அதே போல திருதராஷ்டிரன் எடுத்துக்கோங்க. கண்ணை மறைச்சது, பாசம் கண்ணை மறைச்சது. திருதராஷ்டிரனுக்கு அந்த பார்வையற்றவன். ஆனா துரியோதனன் பார்வை இருந்தும் குருடன். அது மாதிரி வந்தார். காரணம் என்ன? இந்த அறியாமை என்ற தீய குணங்கள், அறியாமை என்ற இருள். இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அதுக்குதான் இந்த நவராத்திரி பண்டிகை. அதாவது தேவிகளை வணங்கி அந்த தெய்வீக குணங்களை நம்ம கடைபிடித்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்கணும். அதற்காக தேவிகளிடமிருந்து சக்தி அடையணும். இதற்காக தான் நம்ம அந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுறோம். தேவிகளிட வணங்கணும், விரதம் இருக்கணும், நோன்பு இருக்கணும், அதாவது அவங்களை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அப்போ அந்த தேவிகளிடமிருந்து நமக்கு சக்தி கிடைக்குது. அதனால மனிதன் உயர்ந்த நிலை அடையிறதுக்கோ அல்லது இந்த அறியாமை என்ற இருளிலிருந்து அந்த சத்தியுகம் அல்லது வெளிச்சத்தை நோக்கி போகிறதுக்கு இந்த பண்டிகைகள் மிகவும் உதவி செய்கிறது. இப்போ நவராத்திரி பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3 days அந்த துர்கா தேவியை வணங்குறாங்க. அப்ப அந்த துர்கைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மகிமைகள் சொல்லும் போது அசுர சம்ஹாரிணி அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்ம வாகினி அப்படின்னு சொல்லுவாங்க துர்கைக்கு. அதாவது துக்க நிவாரிணி, சங்கட நிவாரிணி அப்படின்ற மகிமை புகழ் பாடுறாங்க. அதாவது வாகனம் பாருங்க, சிம்ம வாகனத்துல அல்லது அந்த இதுல சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடியவள் துர்கா. அப்ப துர்கா அப்படின்னா என்ன அப்படின்னா துர்குணங்களை நீக்கியவள். அப்ப நாம துர்கையை வணங்கினோம் அப்படின்னா நமக்கும் அந்த சக்தி கிடைக்கும். அந்த துர்குணங்களை நம்ம நீக்கிட்டால் நாம கூட ஒரு நல்ல உயர்ந்த நிலை அடையலாம். ஆகையால அந்த துர்கையை வணங்குறாங்க. இப்ப அந்த துர்கையை பார்க்கும் போது துர்கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துர்கை அம்மனை பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு தாய் ரூபமும் இருக்கு. நல்ல முகம், அப்படியே தாய் போல, தாய் மதர்லி லவ் அந்த குவாலிட்டி இருக்கு. அதே நேரத்துல ஒரு சக்தி ரூபமாவும் இருக்கு. அதாவது அசுரனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாவும் காட்டிருக்காங்க. 2 ரூபங்களும் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்வதி ஒரு தாய் ரூபத்துல இருந்து அசுரனை அழிக்க முடியாது அப்படின்றதற்காக சிவன் அந்த சக்தியை படைத்தார் அல்லது துர்கையை படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, கதை சொல்லுது.
ஆகையால இப்ப அந்த 2 ரூபங்களையும் நம்ம பார்க்கலாம். அப்போ சிம்ம வாகினி அல்லது அந்த சிங்க வாகனத்துல அமர்ந்திருக்கக்கூடியவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிங்கம் அப்படின்னா என்ன? தைரியத்தை குறிக்குது. அப்போ துர்கை அப்படின்னா அந்த தைரியம் அல்லது பயமின்மை என்ற ஒரு தெய்வீக குணம் அந்த துர்கைக்குள்ள இருக்கு. அதனால்தான் அந்த காலத்துல ராஜாக்கள் போருக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, வெற்றி அடையணுன்றதுக்காக துர்கையை வணங்கிட்டு பூஜை செய்துட்டு போவாங்க. பாண்டவர்கள் கூட அந்த யுத்தம் செய்யறது, அந்த போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து பூஜை செய்து துர்கையை வணங்கிட்டு தான் போருக்கு போனாங்க. அதுக்குதான் வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் துர்கை என்றாலே வெற்றி, துர்கை என்றாலே சக்தி. ஆகையால அந்த துர்கையை வணங்குறாங்க. அப்ப அந்த துர்கையினுடைய கால் அடியில யாரை காட்டிருக்காங்க? ஒரு அசுரனை காட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது புரிஞ்சுக்கணும். நவராத்திரி பண்டிகை, அதாவது நவராத்திரியை கொண்டாடுறாங்க, பூஜை செய்யறாங்க அப்படின்னா, துர்கையை பூஜை செய்யறாங்கன்னா அந்த எதற்காக இது போல ஒரு அசுரனை பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கருத்து உங்க முன்னாடி வைக்கணும்னு விருப்பப்படுறேன். இப்போ ஒரு 8 கைகள் இருக்கக்கூடிய யாராவது ஒரு சக்தி இருக்க முடியுமா? அல்லது அந்த அசுரனை பிக்சரைஸ் பண்ணிருக்காங்களே அது போல யாராவது அசுரர்கள் இருக்க முடியுமா? அதாவது இது எல்லாமே மனிதனுடைய குணங்களை பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நல்ல குணங்கள், யாருக்குள்ளயாவது நல்ல குணங்கள் இருந்தா தெய்வம் போல, மகாலட்சுமி போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த தெய்வீக குணங்களையும் தெய்வீக சக்திகளையும் அந்த 8 துர்கைக்கு 8 கைகள் காட்டிருக்காங்க. அப்ப அந்த சக்திகள், அதாவது அந்த ரொம்ப பவரை குறிக்கணும், பவரை காட்டணும் அப்படின்னு சொன்னா எப்படி காட்டுவாங்க? அந்த கைகள், அந்த பவர் அப்படின்னா கையை காட்டுவாங்க. அப்ப துர்கைக்கு 8 கைகள், ஒவ்வொரு அந்த கையிலையும் புஜங்கள்லயும் ஆயுதத்தை காட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன? அந்த சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. 8 கைகள் இருக்கு, ஒவ்வொரு கையிலையும் ஒரு ஆயுதத்தை காட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, கதை, துர்கை கையில கதை இருக்கு. அதாவது ஹனுமான் கையில நம்ம கதையை பார்த்திருக்கோம், பீமர் கையில கதையை பார்த்திருக்கோம். கதை அப்படின்னா அந்த பலத்தை குறிக்கக்கூடியது. துர்கைக்கும் அந்த கதையை காட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன? அங்க கதை அப்படின்னா ஞான பலம் அல்லது யோக பலம் அல்லது மனோபலம். அப்ப நமக்கு அந்த பலம் இருக்கும் போது, ஞான பலம் இருக்கும் போது, யோக பலம் இருக்கும் போது, மனோபலம் இருக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்களை நாம நீக்க முடியும். இப்ப நம்ம அசுரர்கள் அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருப்பாங்க. தலையில கொம்பு முளைச்சிருக்கும், மண்டையோடு மாலை அணிந்திருப்பாங்க, அல்லது அந்த பல்லெல்லாம் குரூரமான பல்லெல்லாம் முளைச்சிருக்கோம், அப்படிலாம் கிடையாது. அந்த குரூர தன்மையை இது போல பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே மனிதர்கள் தான். நல்ல குணங்கள் இருந்தா நல்ல மனிதர்கள், தீய குணங்கள் இருந்தா அசுரர்கள். அதாவது தெய்வீக குணங்கள் இருந்தா சுரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தேவதைகள், சுரர் என்றால் தேவதைகள். அப்ப அந்த சுரர், அந்த குணங்கள் இல்ல, தெய்வீக குணங்கள் இல்ல அப்படின்னா அவங்க அசுரர். அந்த சுரர் இல்லாத அந்த குணங்கள் இருந்ததுன்னா அவங்க அசுரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அசுரர்கள் வேற யாரும் இல்ல, தேவதைகள் வேற யாரும் இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தான். எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த சிறந்த குணங்கள், உயர்ந்த பண்புகள் இருந்ததுன்னா நாம கூட அந்த தெய்வீக குணங்கள் கடைபிடிச்சிட்டோம்னா தேவதைகளாக மாற முடியும். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனிதனுடைய மனதிற்குள்ளேயே நல்லதும் இருக்கு, நல்ல குணங்களும் இருக்கு, தீய குணங்களும் இருக்கு. அப்ப அந்த தீய குணங்களை நீக்கிட்டு நல்ல குணங்களை இன்வோக் பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். அதற்காக தான் இந்த நவராத்திரி பண்டிகை. இந்த நவராத்திரி பண்டிகையில அந்த பூஜை எல்லாம் செய்யும் போது, அந்த விரதம் நியமங்கள் இருக்கும் போது நமக்கு அந்த மனோபலம் கிடைக்குது. அந்த மனோபலத்தின் மூலமா நாம நினைச்சதை அடையணும். அதாவது நமக்குள்ள கோபம் இருக்கும், பேராசை இருக்கும், இல்ல அகங்காரம் இருக்கும். இதனால நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? நமக்கும் துன்பம், மற்றவங்களுக்கும் துன்பம். அப்போ குடும்பத்திலையும் பிரச்சனைகள், ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ்லயும் பிரச்சனைகள். ஆகையால இந்த குணங்களை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆகையால நம்ம அசுர குணங்கள், அதாவது மனிதர்களுக்கு தன்னுடைய எதிரி யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது
நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது வேற யாரோ மனிதர்களோ எதிரிகளோ கிடையாது. நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள் அல்லது தீய குணங்கள் தான். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், போட்டி, பொறாமை இதெல்லாம் இருந்தா எந்த மனிதனாலையும் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது, சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஆகையால நம்ம நல்லா வாழணும் வாழ்க்கையில அப்படின்னா இந்த தீய குணங்களை நீக்கணும். அதனால்தான் நெக்ஸ்ட் 3 days வந்து யார வணங்குறாங்க அப்படின்னா லக்ஷ்மிய வணங்குறாங்க. அதாவது எப்போ நமக்கு அந்த துர்புத்தி போயிடுறதோ, எப்போ நமக்கு அந்த அந்த துர்குணங்கள் போயிடுறதோ துர்கைய வணங்கி அடுத்தது நமக்குள்ள நல்ல பண்புகள் வரும். லக்ஷ்மி அப்படின்னா செல்வத்திற்காக தான் பூஜை செய்வாங்க. அப்ப செல்வம் அப்படின்னா என்ன, பணம் மட்டும் இல்ல, அதாவது 16 கலைகள் எல்லாமே செல்வம் தான். 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் அப்படின்னா அனைத்து தெய்வீக குணங்கள் இருந்தால்தான் ஒரு பெருவாழ்வு, முழுமையான ஒரு வாழ்க்கை, பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை, கம்ப்ளீட்டான ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ முடியும். அதனால்தான் லக்ஷ்மிய வந்து பூஜை செய்யறாங்க. அந்த லக்ஷ்மிய வந்து தாமரையில காட்டிருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணுங்க. அந்த லக்ஷ்மியினுடைய படத்தை பார்க்கும் போது நம்ம செல்வத்துக்காக தான் எல்லாம் பூஜை செய்வாங்க. பணம் நமக்கு வேணும் தான். பணம் இல்லாதவர்களுக்கு, பொருள் இல்லாதவர்கள் இந்த உலகமே இல்லதான். அப்ப அந்த லக்ஷ்மியினுடைய கை எப்படி காட்டிருக்காங்க? இப்ப துர்கையினுடைய கையும் காட்டிருக்காங்க. அபயஹஸ்தம் போல காட்டிருக்காங்க. யாம் இருக்க பயம் என்ன அப்படின்ற மாதிரி துர்கை நமக்கு அந்த. அதுவே லக்ஷ்மி கையை காட்டும் போது எப்படி காட்டிருக்காங்க? நல்லா வந்து அந்த பணம், தங்க நாணயங்கள் அது மாதிரி கொடுக்குற மாதிரி வழங்குற மாதிரி காட்டிருக்காங்க. அதான் அந்த குடம் இல்லைன்னா எப்பவுமே லக்ஷ்மி கையில ஒரு குடம், அந்த குடத்துல இருந்து தங்க நாணயங்கள் வந்து வர மாதிரி காட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில நம்ம வந்து குணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும். எப்பவுமே பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாமே எனக்கு தான் சுயநலத்தை எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு வச்சிருந்தோம்னா அது அதிகம் ஆகாது. அதனாலதான் லக்ஷ்மியை வந்து கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுத்துட்டே இருந்தா நிறைஞ்சிட்டே இருக்கு. நல்லா கொடுங்க. செல்வத்தை மட்டும் இல்ல, கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் உலகத்துல இருக்கு, நம்ம கிட்டயும் இருக்கு. மதிப்பு கொடுங்க, அன்பு கொடுங்க, இல்லையா? அப்ப மதிப்பு கொடுத்தால், அன்பு கொடுத்தால், கொடுத்தா என்ன ஆகும்? கிடைக்கும். கொடுத்தால்தான் கிடைக்கும். இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் லக்ஷ்மி கையில எப்பவுமே லக்ஷ்மி பிடிச்சு வைக்கல, எப்பவுமே வந்து கொடுக்குற கை காட்டிருக்காங்க. அது போல நம்ம கூட வாழ்க்கையில எடுக்கிற வாங்குற கையா இருக்கக்கூடாது, எப்பவுமே வந்து கொடுக்கிற கையாக நம்ம இருக்கணும். இப்போ வந்து அடுத்த 3 நாட்கள் யார வணங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரஸ்வதியை வணங்குறாங்க. சரஸ்வதி அப்படின்னா யாரு? வித்யா தேவி, கல்விக்கரசி. அப்ப வந்து எதற்காக, எந்த கல்விக்காக சரஸ்வதியை வணங்குறாங்க? ஏதோ அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்காகவோ அந்த எஜுகேஷனுக்காகவோ கிடையாது. சரஸ்வதி ஞான சுரூபிணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானத்திற்காக தான் சரஸ்வதியை வந்து வணங்குறாங்க. வெள்ளை ஆடை இதெல்லாம் வந்து எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சிக்னிபிகன்ஸ் அல்லது ஆன்மீக ரகசியம் அப்படின்றது இருக்கு. இப்ப பாருங்க, துர்கைக்கு 8 கைகள் சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த 8 கைகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதாவது இந்த சரஸ்வதி பூஜைக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 3 days துர்கையினுடைய பூஜை, அதுக்கு அடுத்த 3 days லக்ஷ்மியினுடைய பூஜை, அதுக்கு அடுத்த 3 days சரஸ்வதி பூஜை. அந்த 9 நாள் முடிஞ்ச பின்னாடி மகிஷாசுர மர்த்தினி 10வது நாள். அப்படின்னா அதாவது மகிஷாசுரன் யார்? அவர் வந்து தவம் பண்ணார் மகிஷாசுரன். அது தவம் செய்துட்டு பிரம்மாவிடம் வந்து வரம் வாங்கிட்டார். என்ன வரம் அப்படின்னா, எந்த மனிதனாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது, எந்த மிருகத்தினாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்றத வரத்தை வாங்கிட்டா. அந்த வரம் கிடைச்ச பின்னாடி தேவதைகளை எல்லாம் வந்து சிறை பிடிச்சிட்டான். தேவதைகளை கைது பண்ணி சிறை பிடிச்சிட்டு துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான். அப்போதான் சிவன் வந்து அந்த ஆதி சக்தியை வந்து படைக்கிறார். 3வது கண்ணை கொடுத்து 8 சக்திகளை வந்து கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த 9 நாள் தேவி வந்து யுத்தம் செய்து அந்த மகிஷாசுரனோட யுத்தம் செய்து அதுக்கப்புறம் 10வது நாள் வெற்றி அடைகிறார். அப்ப இதுதான் நம்ம வந்து அந்த மகிஷாசுரம் விஜயதசமி 10வது நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். அப்ப இந்த மகிஷாசுரன் யார்? அந்த மகிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மகிஷன் அப்படின்னா எருமை. ஆமா, எருமை புத்தி உடையவர்கள், திக் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எருமைக்கு. அதாவது விவேகம் இல்லாத ஒரு நிலை. மனிதனுடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்னா,
விவேகமற்ற நிலை. என்ன செய்றோம், ஏது செய்றோம், என்ன பேசுறோம், எங்க போறோம், எதுவுமே இல்ல. எது தோணுதோ அது வந்து செய்திருவாங்க. அதனால அது எங்கேயோ போய் முடியுது. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து 8 சக்திகள் வேணும். இது எல்லாமே பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிக்சரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரன், அதாவது அந்த அறியாமைய அசுரனை நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு 8 சக்திகள் வேணும். 3வது கண் வேணும். அந்த 8 சக்திகள் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஆன்மீக சக்திகள். அந்த 8 சக்திகள் இருந்ததுன்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சந்தோஷமாக வாழ முடியும். அதாவது முதல் சக்தி என்ன அப்படின்னா, புலன் அடக்கும் சக்தி. அதாவது ஒரு ஆமைக்கு இருக்கிற அறிவு கூட இப்ப மனிதனுக்கு இல்லாம போயிடுது. ஒரு ஆமைய பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அழகா அது போயிட்டே இருக்கும். ஏதாவது ஆபத்து, ஏதாவது தடை வந்தது அப்படின்னா, உடனே கை, கால் எல்லாம் உள்ள இழுத்துடும் அழகா. நம்ம வந்து கை, கால் எல்லாம் உள்ள இழுக்க முடியாது. ஆனா நம்முடைய நம்முடைய மனதையும், புத்தியையும் நம்ம உள்ள அடக்கிக்க முடியும். அது பிரச்சனைகள் வரும் பொழுது அப்ப நாம நம்முடைய மனதை, புத்தி அதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை அங்கேயே இருந்துடும். நாம அதுல இருந்து வெளியே வந்துருவோம். அதனால புலனடக்கும் சக்தி, பவர் டு வித்ரா, மிகவும் வந்து அவசியம். ஆகையால இந்த சக்தி இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அதே நேரத்துல தயாராகும் சக்தி. நம்ம எப்போ இந்த உலகத்தை விட்டு போறோம் நமக்கு தெரியாது. அப்ப சாகுற நேரத்துல சங்கரான்னு சொன்னா நமக்கு வந்து அந்த நன்மை கிடைக்குமா சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, கண்ணு நல்லா இருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் போலாம். எந்த கஷ்டமும் நமக்கு இருக்காது. அதே போல பொறுமை சக்தி, அனுசரிக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி. இது எல்லாமே நம்ம நல்ல சிறப்பா வாழணும்னா இந்த அனைத்து சக்திகள், 8 சக்திகள் நமக்கு தேவை. இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் நல்லா இருக்க முடியுமா வாழ்க்கை? பாருங்க சிஸ்டர், எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா கொஞ்சம் பொறுமை சக்தி தான் இல்ல அப்படின்னா அங்கதான் எல்லா பிரச்சனைகள் வரும். இல்ல அதுவும் இருக்கு, பொறுமை இருக்கு, கொஞ்சம் அனுசரிப்பு தான் இல்லைன்னா அங்கதான் பிரச்சனை வரும். இல்ல எனக்கு கொஞ்சம் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்ல அப்படின்னா அங்கதான் பிரச்சனைகள் வரும். அதனால இந்த 8 சக்திகள் யாரிடம் இருக்குமோ அவங்க வந்து நல்ல லைஃப்ல நல்லா வாழ முடியும். ஆகையால அந்த சிவன் வந்து அந்த ஆதி சக்திக்கு வந்து இது போல 8 சக்திகள் கொடுத்து 3வது கண்ணையும் கொடுத்து அதாவது மகிஷாசுரன் மீது நீ வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புவார். அது போல இப்ப நமக்கு வந்து இந்த சக்திகள் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சமாளிக்க முடியும். ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்க்கை நம்ம வந்து வாழ முடியும். அதே நேரத்துல அந்த இதுல நவராத்திரி பண்டிகையில கொலு வைப்பாங்க. இந்த 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கன்னிகளை வந்து அந்த குமாரிகளை வந்து பூஜை செய்வாங்க. அப்ப குமாரி அப்படின்னா தூய்மை இல்லையா? அப்போ அந்த தூய்மையற்றவர்கள் தூய்மையை வந்து வணங்குறாங்க. அதுதான் அந்த கொலுல அந்த சின்ன சின்ன குமாரிகள் எல்லாம் வந்து உட்கார வச்சு பூஜை பண்றாங்க. அந்த கொலு வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஆயுத பூஜை செய்வாங்க. ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லும் போது என்ன, நம்ம என்னென்ன யூஸ் பண்றோமோ, பாவிக்கிறோமோ லைஃப்ல அது எல்லாமே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும், எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதற்காக நம்ம யூஸ் பண்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து பூஜை பண்றாங்க. அதாவது அந்த அந்த ரெஸ்பெக்ட், அந்த மதிப்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக பூஜை பண்றாங்க. விஜயதசமி 10 தலை ராவணனையும் வந்து அன்னைக்கு எரிக்கிறாங்க. இது போல அதாவது உலகமே ஒரு தீவு. அந்த உலகம்ன்ற தீவுல வந்து ராவணனுடைய ராஜ்யம் வந்து இருக்கு. அப்போ ராவணனுடைய ராஜ்யம் அப்படின்னா ஆண் பெண் தான் உலகம். அப்போ ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயோ ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயோ வந்து தீய குணங்கள், விகாரங்கள் அப்படின்றது இருக்கு. அப்ப இந்த விகாரங்களை நம்ம எப்ப எரிகிறோமோ அப்போதான் இந்த ஒரு நல்ல ராமராஜ்யம் அல்லது ஒரு நல்ல உலகத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஆகையால இதெல்லாம் பண்டிகைகள், அதாவது பண்டிகைக்கு பின்னாடி ஒரு நல்ல கருத்து அல்லது ஆன்மீக ரகசியம் அப்படின்றது இருக்கு. அதை உணர்ந்து நம்ம பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னா நிச்சயமா வந்து நல்லா நம்ம வந்து முன்னேற முடியும் அல்லது அந்த முழு பலனையும் அடைய முடியும். அதெல்லாம் சரி, நாம எதுக்கு இந்த தேவதைகளை வணங்குறோம்?
அதுலயும் ஒரு கருத்து இருக்கு. தேவதைகள் யாரு, நம்ம யாரு யோசிக்கணும் இல்லையா? நம்ம எல்லாம் வேற யாரோ கிடையாது. அந்த தேவதா குலத்தை சார்ந்தவங்க, தேவ வம்சத்தை சார்ந்தவங்க, அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. அதனால்தான் நமக்கு பேரெல்லாம் கூட என்ன வைப்பாங்க, ஸ்ரீதேவி, லக்ஷ்மி தேவி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் குல தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்களா இருந்த தேவானந்த், தேவேந்தன் அப்படி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப ஏன் அந்த சேர்க்கிறோம்? குல தெய்வம் ஏன் சொல்லுவாங்க? ஏன்னா அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க, அந்த தெய்வீக குணங்களை இழந்ததுனால இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம். மீண்டும் அந்த தெய்வீக குணங்களை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா அப்ப நம்ம சத்தியுகத்துக்கு போகலாம், அல்லது மரணத்திலிருந்து அமரத்துவத்தை நோக்கிய பயணம் இதுக்குதான் சொல்லப்படுது. ஆகையால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது அந்த ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரீசன்ஸ் அல்லது சிக்னிபிகன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அப்ப நமக்கு அந்த 100% பெனிஃபிட் பலன் நம்ம அடைய முடியும். இதுதான் அந்த நவராத்திரியினுடைய ஆன்மீக ரகசியம். இப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒளிமயமாக இருக்கும். ஓம் சாந்தி.